ஸோ நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து சங்க காலம் அப்படிங்கிறது தான். 9th ஹிஸ்ட்ரியில் 3rd லெசனில் செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். 3.1 பார்ட் 1 வீடியோவில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சங்க காலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம் தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலமாகும். இலக்கியங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைத்துள்ளதால் சங்க காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து வேறுபட்டுள்ளது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, சங்க காலம் அப்படிங்கிறது வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்திய வரலாற்றிலே ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்குது. இலக்கியங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாமே இதுக்கு வந்து ப்ரூஃபாக கிடச்சிருக்கு. ஸோ சங்க காலம் அப்படிங்கிறது வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள்லேருந்து ரொம்பவே வேறுபட்டிருக்கு. வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்ன சொல்கிறாங்க, பழைய கற்காலம் புதிய கற்காலம்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த சங்க காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாறுபட்டு சிறப்புடன் விளங்குகிறது. சங்க இலக்கிய தொகுப்பு சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை குறித்தும் சமூக அமைப்பு குறித்தும் அறிய உதவுகிறது. ஸோ மக்களுடைய சமூக அமைப்பு வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா அந்த சங்க இலக்கியங்களோட தொகுப்பு எடுத்து வாசித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கால மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, சமுதாய அமைப்பு எப்படி இருந்துச்சுன்றதை நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. கால முறைமை. சங்க காலத்தை கால வரையறை செய்வதில் அறிஞர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. சங்ககால இலக்கியம் கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவையாக பெருவாரியான அறிஞர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸோ சங்க காலத்தை கால வரையறை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர்களுக்கு இடையிலே நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்குது. சங்ககால இலக்கியம் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது வந்து எல்லா அறிஞர்களோட கருத்தும் ஒரே மாதிரி இல்லை. அறிஞர்களோட கருத்துக்கள் அடிப்படையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இதுதான் காலம்னு இப்போ தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அசோகருடைய கல்வெட்டுகளில் காணப்படும் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்களும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் இக்கால வரம்பை உறுதிப்படுத்துகின்றன. அசோகருடைய கல்வெட்டை பார்த்தோம் அப்படின்னா சேரர், சோழர், பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள், கிரேக்க ரோமானிய குறிப்புகள் இக்கால வரம்பை உறுதிப்படுத்துகின்றன. சங்க செய்யுள்களின் வரலாற்றின் தொடக்க காலத்தில் இடைப்பட்டவை, அதாவது சங்ககால செய்யுள்கள் வந்து வரலாற்றின் தொடக்க காலத்தில் இயற்றப்பட்டவை எனினும் பின்னரே அவை தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டன என்றும் கருதப்படுகிறது. அதாவது சங்க செய்யுள்கள் இருக்கு இல்லையா, சங்ககால இலக்கியங்கள், அது எல்லாமே வரலாற்றின் தொடக்க காலத்திலேயே இயற்றப்பட்டுருச்சு. ஆனால் அது தொகுக்கப்பட்டது தான் லேட் ஆயிடுச்சு. பின்னரே அவை தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டன. 8 தொகை 10 பாட்டுலாம் தொகுத்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து லேட்டாக தான் தொகுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமி வடிவத்திற்கு அசோகன் பிராமி என்று பெயர். ஸோ அசோகருடைய கல்வெட்டில் நம்ம வந்து ஒரு பிராமி வடிவத்தை பயன்படுத்தணும் இல்லையா, அது அசோகன் பிராமி அப்படின்னு சொல்கிறாங்க. திணைனா என்னதுன்னா தமிழின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது. நம்ம எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும், தமிழோட தொன்மையான இலக்கண நூல் என்னது, தொல்காப்பியம். அதில் வந்து திணை அப்படிங்கிற கருத்து வந்து விவரிக்கப்பட்டுள்ளது. திணை என்பது குறிப்பிட்ட இயற்கை நிலவமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் குறிப்பதாகும். சங்க செய்யுள்கள் திணை அடிப்படையிலேயே தொகுக்கப்பட்டுள்ளன. திணை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இயற்கை நில அமைப்பு சொல்கிறாங்க. இப்போ வந்து நெய்தல் நிலம்னு வச்சுக்கோங்களேன், நெய்தல் திணைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், கடலும் கடல் சார்ந்த இடமும், அதுதான் அங்கே இருக்கிற இயற்கை நில அமைப்பு. இதன் வாழ்வியல் முறை, அவங்களோட வாழ்வியல் முறை என்னவா இருக்கும், அவங்க ஒன்று உப்பு விளைவிப்பாங்க, இல்லைனா மீன் பிடிப்பாங்க, இதுதான் அவங்களோட தொழிலாக இருக்கும். சாப்பாடு அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே விளையக்கூடிய பூவாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம். ஸோ அதை எல்லாமே அவங்களோட வாழ்வியல் முறை கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி பேசுகிறது தான் திணை. திணை என்பது குறிப்பிட்ட இயற்கை நிலவமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் குறிப்பதாகும். சங்க செய்யுள்கள் திணை அடிப்படையிலேயே தொகுக்கப்பட்டுள்ளன. சங்க செய்யுள்கள் ஃபுல்லாக திணை அடிப்படையில் தான் தொகுக்கப்பட்டிருக்கு. மனித வாழ்க்கையும் இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும் அவை படம் பிடித்து காட்டுகின்றன. மனுஷனுடைய வாழ்க்கையும் இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த ஒரு நெருக்கமான உறவையும் வந்து நமக்கு வந்து படம் பிடித்து காட்டுது. சங்ககால செய்யுள்களை பொருண்மை அடிப்படையில் பொதுவாக அகத்திணை பாடல்கள் என்றும் புறத்திணை பாடல்கள் என்றும் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். சங்க காலத்தில் இருக்கக்கூடிய செய்யுள்களை பார்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள இருக்கிற கண்டென்ட் அடிப்படையில் அது வந்து ஒன்று அகத்திணை பாடலாக இருக்கணும், இல்லைனா புறத்திணை பாடலாக இருக்கணும்னு 2 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிடுறாங்க. அகத்திணை அப்படிங்கிறது என்னதுன்னா காதல் வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் குறிக்கும். புறத்திணை என்பது வாழ்வின் பிற அம்சங்களையும் குறிப்பாக போர், வீரம் முதலிய பொருட்களையும் பேசுகிறது.
ஸோ அகத்திணை அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு காதல் வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் என்னது அகத்திணை. புறத்திணை என்பது வாழ்வின் பிற அம்சங்களையும் குறிப்பாக போர் வீரம் முதலிய பொருட்களையும் பற்றி பேசுகிறது தான் என்னது புறத்திணை அப்படின்னு சொல்கிறோம். புறத்திணை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்க முடியும். அகத்திணை நமக்குள்ளே வச்சுக்க வேண்டியது காதல் வாழ்வு குடும்ப வாழ்வு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. போர் வீரம் எல்லாமே புறத்திணையில் வருது. வாழ்க்கை முறை அது எல்லாமே. ஐந்திணைகள் என்னதுன்னா 5 வகை நிலப்பகுதிகளை தான் ஐந்திணைகள்னு சொல்கிறாங்க. ஐந்திணை என்பது தமிழ்நாட்டில் 5 வகையான நிலப்பகுதிகளை குறிக்கும். இந்த 5 வகை நிலங்களும் தனித்த பண்புகள் கொண்டவை. ஒவ்வொரு திணைக்கும் தனித்தனியே கருப்பொருளாக இருக்கட்டும் உருப்பொருளாக இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடவுள் தொழில் மக்கள் பண்பாடு போன்றவை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 5 நிலத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரி கடவுள், அதுக்கேற்ற மாதிரி தொழில், அதுக்கேற்ற மாதிரி மக்கள், அதுக்கேற்ற மாதிரி பண்பாடு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வகைப்பாடு ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்களின் உண்மையான வாழ்க்கை சூழலை பிரதிபலிப்பதை அறிஞர்கள் பலர் விளக்கியுள்ளனர். ஸோ இந்த வகைப்பாடு 5 வகையான நிலங்களில் வாழ்ந்த மக்களோட உண்மையான வாழ்க்கை சூழலை அப்படியே நமக்கு பிரதிபலித்து தருது அப்படின்னு அறிஞர்கள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஐந்திணை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற 5 வகையான நிலப்பகுதிகளை தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஸோ இந்த 5 வகையான நிலங்களுமே தனித்த பண்புகளை கொண்டது. ஒரு திணைக்கும் ஒரு கடவுள் ஒரு மக்கள் பண்பாடு எல்லாமே டிஃபர் ஆகுது. இந்த வகைப்பாடு ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்களின் உண்மையான வாழ்க்கை சூழலை பிரதிபலிப்பதை அறிஞர்கள் விளக்கியுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐவகை நிலங்களில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகும். ஸோ இந்த 5 தான் ஐவகை நிலங்கள் அப்படின்னே சொல்கிறோம். மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி. ஸோ மலையும் மலை சார்ந்த பகுதியும் பார்த்தோம்னா அது குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை. காடோட சார்ந்த பகுதி முல்லைன்னு சொல்கிறோம். வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் மருதம். வயலும் வயல் சார்ந்த பகுதியும் நம்ம என்ன சொல்கிறோம், மருதம்னு சொல்கிறோம். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல். வறண்ட நிலப்பகுதி பாலை. ஸோ இது 5மே நமக்கு தெரியும் இல்லையா, அண்டர்லைன்லாம் பண்ணி வைக்க தேவையில்லை, பேசிக்காகவே நமக்கு தெரியும். ஸோ இதில் சங்ககாலம் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, சங்ககாலம் அப்படிங்கிறது வரலாற்றுக்கு தொடக்க காலம், தென்னிந்திய வரலாற்றில் சிறப்புமிக்க காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியம் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் இது எல்லாமே அதுக்கு ப்ரூஃபாக இருக்குது. இலக்கியங்கள் பார்த்தோம் அப்படின்னா சமுதாய அமைப்பு வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே நமக்கு அப்படி படம் பிடிச்சு காட்டக்கூடியதாக இருக்குது. சங்க காலம் அப்படிங்கிறதோட கால வரையறை பார்த்தோம் அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை சேர்ந்ததாக இருக்குது. அசோகருடைய கல்வெட்டில் சேர சோழ பாண்டியர் பற்றிய குறிப்புகள் காணப்படுதான். தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் கிரேக்க ரோமானிய குறிப்புகள் இது எல்லாமே கால வரம்பை உறுதிப்படுத்துகின்றன. சங்க செயல்கள் வரலாற்றின் தொடக்க காலத்தில் இயற்றப்பட்டவை, அதை தோக்குறதுக்கு தான் நமக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அசோகருடைய கல்வெட்டுக்களில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவத்திற்கு அசோகன் பிராமி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. திணை அப்படின்னா என்னது, தமிழோட தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்திலேயே இந்த திணை அப்படிங்கிறத தெளிவாக விவரிச்சிருக்காங்க. திணை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இயற்கை நில வடிவமைப்பு, அதோடு சேர்ந்த வாழ்வியல் முறைகளாக இருக்குது. சங்க செயல்களில் திணை அடிப்படையிலேயே தொகுக்கப்பட்டிருக்கு. மனித வாழ்க்கையும் இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும் அவை படம் பிடித்து காட்டுகின்றன. சங்ககால செய்யுள்களை பொறுமை அடிப்படையில் பொதுவாக அகத்திணை பாடல்கள் புறத்திணை பாடல்கள்னு 2 பிரிவுகளாக பிரிச்சிடலாம். அகத்திணை அப்படிங்கிறது காதல் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் குறிக்கும். புறத்திணை அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிற அம்சங்களை குறிக்கும். குறிப்பாக போர் வீரம் முதலிய பொருட்களை பற்றி பேசுகிறது தான் புறத்திணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்பின் 5 திணைகள் இருக்குது. என்னதெல்லாம் 5 வகையான நிலத்தை தமிழ்நாட்டில் குறிக்கிறதுக்கு பேர் தான் ஐந்திணை அப்படின்னு சொல்கிறோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஸோ இது ஒன்றுக்கும் தனித்தனியான கடவுள் இருப்பாங்க, தனித்தனியான வாழ்க்கை முறை இருக்கும், மக்கள் இருப்பாங்க, தொழில் இருப்பாங்க. 5 வகை நிலங்கள்லையும் வாழ்ந்த மக்களோட உண்மையான வாழ்க்கை சூழலை பிரதிபலித்து சொல்லக்கூடியதான் இந்த ஐவகை திணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐவகை நிலங்கள் என்னதெல்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த பகுதிகளும் முல்லை. வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் மருதம். கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நெய்தல். வறண்ட நிலப்பகுதி பாலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்த்துடலாமா, சங்ககால அரசியல் பண்டைய தமிழக அரசியல் நிலை. ஸோ சங்ககால அரசியல்
பண்டைய தமிழக அரசியல் நிலை அப்படிங்கிறது தான் இந்த 3.3. சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர்கொண்டது. ஸோ சங்க காலத்தோட பேஸ் எந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு காலம் தான். இரும்பு காலத்தில் மக்கள் குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தலைவர்கள் அந்நிலப்பகுதிகளை தங்கள் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தனர். இவ்வாறு உருவான தலைவர்களில் இருந்தே வரலாற்றின் தொடக்க காலத்தின் வேர்கள் தோன்றினார்கள். வேளிர்கள் என்போர் சங்க காலத்தின் குறுநில மன்னர்கள் ஆவர். மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும் ஒடிசா, ஆந்திரம், கர்நாடகத்தின் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சங்க காலத்துல இருந்த அரசியல், பண்டைய தமிழக அரசியல் நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க காலத்திற்கான பேஸ் அடித்தளம் எப்போ போடப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா, எப்போ இரும்பு காலத்துல தான் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரும்பு காலத்தில் மக்கள் குழுக்களாக வாழ்ந்து வந்துள்ளனர். நிறைய டீமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தலைவர்கள் அந்நிலப்பகுதிகளை தமது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தனர். நிறைய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே ஒரு பகுதியையும் கொண்டு வந்துட்டாங்க. இவ்வாறு உருவான தலைவர்களில் இருந்தே வரலாற்றின் தொடக்க காலத்தில் வேந்தர்கள் தோன்றினர். ஸோ இந்த மாதிரி உருவான தலைவர்களுடைய வரலாற்றில் இருந்து தான் தொடக்க காலத்தில் வேந்தர்கள் வந்து தோன்றியிருக்காங்க. அதாவது அரசர்கள் தலைவர்களில் இருந்து தான் தோன்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேளிர்கள் என்போர் சங்க காலத்தில் குறுநில மன்னர்கள் ஆவர். வேளிர்கள்னா யாரு? சங்க கால மன்னர்கள். அதாவது சங்க காலத்துல இருந்த குறுநில மன்னர்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? வேளிர்கள் அப்படின்னு சொல்றோம். சங்க காலத்துல இருந்த குறுநில மன்னர்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? வேளிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேளிர்னா யார் சொல்லுவோம்? பாரி, வேரி, பாரி, ஓரி, அரியம்மா, நஞ்சி, அவங்களாம் யாரு? வேளிர்கள் தான். ஸோ சங்க காலத்தில் இருந்த குறுநில மன்னர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேளிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும் ஒடிசா, ஆந்திரம், கர்நாடகத்தின் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றார். ஸோ மௌரிய பேரரசர் அசோகர் இருக்கார்ல, கலிங்கம், ஒடிசா, ஆந்திரம், கர்நாடகத்தோட சில பகுதி எல்லாத்தையுமே படையெடுத்து வென்றார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூவேந்தர்கள் சங்ககால ஆட்சியாளர்களில் சேர, சோழ, பாண்டியர் என்ற மூவேந்தர்களே முன்னிலையில் இருந்தனர். அக்காலத்தைய பெருநகரங்களும் துறைமுகப்பட்டினங்களும் மூவேந்தரின் ஆளுகைக்கு கீழேயே இருந்தன. அதாவது மூவேந்தர் யார் சொல்றாங்கன்னா, சங்ககால ஆட்சியாளர்களில் சேர, சோழ, பாண்டியர் இவங்க 3 பேரும் தான் யாரு? மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு தெரிஞ்சது தானே. ஸோ சங்ககால ஆட்சியாளர்களில் சேர, சோழ, பாண்டியர் இவங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? மூவேந்தர் அப்படின்னு சொல்றோம். அக்காலத்திய பெருநகரங்களும் துறைமுகப்பட்டினங்களும் மூவேந்தர் ஆளுகைக்கு கீழேயே இருந்தன. பெரிய பெரிய நகரங்கள், துறைமுகப்பட்டினங்கள் அதெல்லாம் ஆட்சி செஞ்சவங்க யாரு? இந்த மூவேந்தர்கள் தான். ஃபர்ஸ்ட் சேரர் பார்க்க போறோம். அசோகரின் கல்வெட்டுக்கள்ல கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கேரள புத்திரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேரரை. அவங்களோட ஏரியா பார்த்தோன்னா தற்கால கேரளமும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி அதை ஃபுல்லாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவர்களது தலைநகரமான கேரளம் ப்ளஸ் அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறது யாரு? சேரர். அவங்க வந்து தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்து வந்திருக்காங்க. அவர்களது தலைநகராக வஞ்சியும் துறைமுக பட்டினங்களாக முசிறியும் தொண்டியும் இருந்தன. ஸோ அவங்களுடைய தலைநகர் பார்த்தோம்னா என்னதான்? அவங்களுடைய தலைநகர் வந்து வஞ்சி அப்படிங்கிறது அவங்களுடைய தலைநகர். ப்ளஸ் துறைமுகப்பட்டினங்கள் வந்து முசிறியும் தொண்டியும் தான் அவங்களுடைய துறைமுகப்பட்டினங்கள். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கரூர் தான் வஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் நம்ம இப்போ கரூர்னு சொல்கிறோம்ல, இந்த இடம் தான் அப்போதே இருந்த வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேரர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? அசோகருடைய கல்வெட்டுக்கள்ல கேரள புத்திரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தான் சேரர். இதுலயும் ரே இருக்கு, இதுலயும் ரே இருக்கு. கேரள புத்திரர்கள், புத்திரர், ராயர், சேரர், சரியா என்று குறிக்கப்பட்டுள்ள சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர். மேற்கு பகுதியில தான் கரூர் எல்லாமே வருது இல்லையா? ஸோ தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியும் அவங்க ஆட்சி புரிந்திருக்காங்க. அவர்களது தலைநகராக வஞ்சியையும் துறைமுக பட்டினங்களாக முசிறியையும் தொண்டியும் இருந்தன. ஸோ வஞ்சி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கரூர் தான் வஞ்சி. ஸோ அவங்களுடைய துறைமுகப்பட்டினம் என்னது? முசிறி ப்ளஸ் தொண்டி. அதான் அவங்களுடைய துறைமுகப்பட்டினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போது இருக்கிற கரூர் தான் வஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்ததான் அவங்களுடைய அமைவிடம் சொல்லியிருக்காங்க. ஒன்றையுமே நம்ம மேப்பையும் வரலாறு படிக்க அமைச்சில் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம வந்து பண்ணுற
பெரிய தப்பு. அதாவது சக்ஸஸ் பண்ணுற பீப்புளுக்கும் சக்ஸஸை நுனியில் தப்ப விட்டுட்டு இருக்கிற நம்மள மாதிரி ஆட்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அவங்க படிக்க மிச்சில் லைன் பை லைனாக என்ன தான் நம்மள மாதிரியே படித்தாலும் மேப்பு பாக்ஸு அதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மேப்பை டச்சே பண்ணாமல் விட்டுட்டு போயிடுவோம். ஸோ மேப் எப்போவுமே பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்டில் வேர்ட்ஸை விட பிக்சர்ஸ்க்கு வந்து அதிகமான ரொம்ப நாள் அது அப்படியே ஸ்டோர் ஆகும். ஸோ பிக்சர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். ஸோ சேரர் இப்போ வந்து தமிழ்நாடு இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இது இந்தியா இல்லையா? ஸோ இந்தியாவோட கீழே ஃபுல்லாக தமிழ்நாடு வரைவோம். தமிழ்நாடோட மேற்கு பகுதி ஃபுல்லாக சேரருக்கு வரும். சேரருடைய நாடை தான் நம்ம குடநாடு அப்படின்னு சொல்கிறோம். சேரருடைய தலைநகரம் வஞ்சி. அவங்களுடைய கடற்கரை தலைநகரம் வந்து அதாவது துறைமுகம் நகரம் வந்து முசிறி தொண்டி சொல்லலாம். அவங்க ஃபுல்லாக அரபிக்கடலில் தான் ஆதிக்கம் செலுத்தினாங்க. தொண்டி மேலே இருக்குது பாருங்களேன், தொண்டி முசிறி. ஸோ இது ரெண்டு தான் அவங்களோட துறைமுக நகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குடநாடு, குட்டநாடு, வேநாடு இது ஃபுல்லாகவே சேரருடையது தான். ஸோ சேரர் வந்து கேரளாவையும் கேரளாவை ஆண்டனால தான் அவங்கள வந்து கேரள புத்திரர் அப்படின்னே நம்ம வந்து அழைக்கிறோம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இருக்குது. ஆய் அரசு வஞ்சநாடு கன்னியாகுமரின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் பாண்டியருடைய ஆட்சி தொடங்கிறது. ஸோ இந்த பக்கம் கொர்க்கை தொடங்குது. கொர்க்கை தான் முத்துக்குளித்தலில் சிறப்பானது இல்லையா? அங்கே தான் அவங்களுடைய துறைமுகம் வந்து அமைஞ்சிருக்கு. பாண்டியருடைய முத்துக்குளித்தல் துறைமுகம். ஆய்க்குடி, கீழடி வந்து பாண்டியருடைய முக்கியமான அகழாராய்ச்சி இதாக இப்போ நிறையா கிடச்சிட்ருக்கு. ஸோ கீழடி வந்து மதுரை பக்கத்தில் தான் இருக்குது. அழகன் குளம் மதுரைக்கு பக்கத்தில் தான் கீழடி. பஞ்சிநாடு பரம்புமலை அப்படியே மேலே போனோன்னா மேலே காவிரி ஆறில் ஆதிக்கம் செலுத்தினது யார்? அவங்க தான் சோழர். ஸோ சோழரை நம்ம என்ன சொல்கிறோம், காவேரிப்பட்டினம், நாகப்பட்டினம், அரிக்கமேடு இது எல்லாமே அவங்களுடைய துறைமுக பட்டணங்கள். வெண்ணி குயத்தி போர் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெண்ணி அப்படிங்கிற போர் வந்து அந்த காவிரி கரையில் தான் நடந்திருக்கு. வெண்ணி நாகப்பட்டினம் பக்கத்தில். காவேரிப்பட்டினம், அரிக்கமேட்டில் நிறைய அகழாய்வு பண்ணி கிடச்சிட்ருக்கு இல்லையா? ஸோ அரிக்கமேடு இது ஃபுல்லாகவே நமக்கு எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மேலே வந்து கொல்லிமலை, கரூர் தான் கருவூர் அப்படின்னு சொல்கிறோம். உறையூர், புனநாடு, கொங்கு நாடு, கொடுமணல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான என்னது எக்ஸ்கவேஷன் சென்டர். அங்கே நிறையா காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கும். நீலகிரிக்கு மேலே கொல்லிமலை, தகடூர், அரவநாடு, தொண்டை நாடு, காஞ்சி. ஸோ இது ஃபுல்லாக பல்லவ நாடு. தொண்டை நாடு, அரிக்கமேடு தாண்டி மேலே ஃபுல்லாக தொண்டை நாடு, சென்னை, காஞ்சி, அரவநாடு, தகடூர். அங்கே தான் பல்லவர்களுடைய ஆதிக்கம். அதனால தான் சென்னையில் மாமல்லபுரம் இருக்குது. மாமல்லபுரம் என்னது, பல்லவர்களுடைய ஃபுல்லாக ஆர்கிடெக்சர்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. பல்லவர்களுடைய தலைநகரம் என்னது, காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருமநாடு, கொங்கணம், பசி, எழில்மலை, செல்லூர், புசிநாடு இது எல்லாமே தனியாக இருக்குது. சிதநாடு இதெல்லாம் யாரோடதுன்னு கொடுக்கல. ஸோ இந்த மேப் ஃபுல்லாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதில் நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டிய ஏரியானா தொண்டி, முசிறி, குடநாடு சேரர், குட்டநாடு வேநாடு இது ஃபுல்லாகவே சேரர் தான். வஞ்சி அவங்களுடைய தலைநகரமாக இருக்குது. சோழர் பார்த்தோம் அப்படின்னா கரூர், உறையூர் அவங்களோட துறைமுகப்பட்டினம் அரிக்கமேடு, காவேரிப்பட்டினம், நாகப்பட்டினம், வெண்ணி அப்படிங்கிற இடமும் காவிரி ஆற்றங்கரையில் தான் இருக்குது. ஸோ காவிரி ஆறுக்கு ஃபுல்லாக இவங்க தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பாண்டியர்னாலே நமக்கு வைகை மதுரையில் தான் இருக்குது இல்லையா? ஸோ அழகன் குளம், மதுரை, கீழடி, பஞ்சிநாடு, பரம்புமலை, ஆய்க்குடி, கொர்க்கை தான் அவங்களோட முத்துக்குளித்தலுக்கான தலைநகரமாக இருக்குது. அது வந்து அவங்களோட முக்கியமான துறைமுக நகரமாக இருக்குது. அப்புறம் ஆய் அரசு, மஞ்சநாடு, கன்னியாகுமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே புசிநாடு, பசி, எழில்மலை, செல்லூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. மேலே கொங்கணம் ஃபுல்லாக. இங்கே இருமநாடு, நீலகிரி, சிதநாடு, கொங்கு நாடு, கொடுமணல், கொல்லிமலை, தகடூர், அரவநாடு, தொண்டை நாடு, காஞ்சி, சென்னை. ஸோ தொண்டை நாடு, காஞ்சி அப்படிங்கிறது என்னது, பல்லவர்களுடைய ஹெட் ஆஃபீஸ். ஸோ அவங்களுடைய தலைநகரம் காஞ்சி. சென்னை நியரஸ்ட்டு தான் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி நீட்டாக தமிழ்நாட்டோட கீழே உள்ளது ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துட்டு இருந்தோம்,
சேரர்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அசோகருடைய கல்வெட்டுக்களில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறவங்க தான் சேரர். தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர். அவர்களது தலைநகராக வஞ்சியும் துறைமுக பட்டணங்களாக முசிறியும் தொண்டியும் இருந்தன. தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கரூர் தான் வஞ்சி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அசோகருடைய கல்வெட்டுக்களில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறவங்க தான் யார்? சேரர். அதை அவங்க வந்து தற்காலத்து கேரளம் ப்ளஸ் தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியை ஆட்சி புரிந்திருக்காங்க. அவங்களுடைய தலைநகர் வஞ்சி, துறைமுக பட்டணங்கள் முசிறி, தொண்டி. தமிழ்நாட்டில் தற்போதுள்ள கரூர் தான் வஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே மேப் கொடுத்துருக்காங்க. மேப்புக்கு அடுத்த பார்த்தோம் அப்படின்னா கேரளத்தில் உள்ள திருவஞ்சை களம் தான் வஞ்சி என்று வேறு சிலரும் கூறுகின்றனர். கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சை களம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்த தான் வஞ்சின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு வாதம் இருக்குது. ஆனால் கரூர வஞ்சின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியமான 10 சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சங்க இலக்கியமாக இருக்கிற 10 இருக்கு இல்லையா, 10 வந்து சேர அரசர்கள் பற்றியும், சங்க இலக்கியமான 10 சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது. 10 எல்லா சேர அரசர்களை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அது வந்து சேரருடைய இலக்கியம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது வந்து அவங்களுடைய அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது. சேரர்கள் பனம்பூ மாலை அணிந்தனர். கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகின்றது. ஸோ சேரர்கள் வந்து பனம்பூ மாலை அணிஞ்சிருக்காங்க. கரூரை அடுத்த புகழூர் அப்படிங்கிற இடத்துல, கரூருக்கு பக்கத்தில் புகழூரில் இப்போ வரையுமே அந்த பேப்பர் கம்பெனி ஃபேமஸ் இல்லையா. ஸோ கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் சேர மன்னர்களுடைய 3 தலைமுறைகளை வந்து குறிப்பிடுகின்றது. மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கரூரில் கிடைத்துள்ளன. அவங்க வெளியிட்டுள்ள நாணயங்கள் எங்கே கிடச்சிருக்காங்க? கரூரில் கிடச்சிருக்கு. புகழூரில் என்ன கிடச்சிருக்கு? ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. அது சேர மன்னர்களோட 3 தலைமுறையும் தெளிவாக குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு புறத்தில் யானையும் ஒரு புறத்தில் அங்குசமும் வில்லும் அம்பும் பொறித்த சேரர் நாணயம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு புறத்தில் யானை இருக்குதாம், இன்னொரு புறத்தில் அங்குசம் வில்லு அம்பு இவ்வளவும் பொறித்தது. அங்குசம் யாருக்கு மீனிங் தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் அங்குசம் வில் அம்பு பொறித்த சேரர் நாணயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ வில்லு அம்பு சொல்லிட்டாங்க. வில்லு அம்பு, ஸோ அங்குசம் பொறித்த சேரர் நாணயம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சின்னம் என்னது? வில்லம்பு தான் அவங்களுடைய சின்னம். ஸோ அந்த வில்லம்பு பொறிச்ச சேரருடைய நாணயம் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கும் யானைக்கும் என்ன தொடர்புன்னு தெரில. ஸோ யானை ஒரு பக்கத்துலையும், யானை வந்து புகழுக்காண்டி பண்ணியிருக்கலாம். ஸோ வில்லம்பு இன்னொரு பக்கத்துலேயும் பொறிச்சது. அங்கே அங்குசம்னு ஒன்று இருக்குது. அங்குசமும் இன்னும் பொறிச்சிருக்காங்க. அங்குசம்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிலப்பதிகாரத்தின் பாட்டை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவாக கூறுகிறது. சிலப்பதிகாரத்தின் பாட்டை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவாக கூறுகிறது. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு. வில்லும் அம்பும் சேரர்களின் லட்சணையாகும். என்ன சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரத்தோட பாட்டை தலைவிதான் கண்ணகி இல்லையா. கண்ணகிக்கு கோயில் எழுப்பியவர் யாரு? சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு கோயில் எழுப்ப சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணியிருப்பாரு? அதை பற்றியும் சிலப்பதிகாரம் விரிவாக சொல்லுதான். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு. சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு. வில்லும் அம்பும் சேரர்களின் லட்சணையாகும். வில்லும் அம்பும் சேரர்களுடைய லட்சணையாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரத்தின் பாட்டை தலைவி கண்ணகி. அந்த கண்ணகிக்கு கோயில் எழுப்புறக்காண்டி சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுவார்? இமயமலைக்கு போய் அங்கேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டுவார். ஸோ அதை குறித்து சிலப்பதிகாரம் நல்ல விரிவாக சொல்லுது. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படிங்கிறது மரபு. வில்லும் அம்பும் சேரர்களின் லட்சினை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோழர் காவிரி வடிநில பகுதியையும் தமிழ்நாட்டின் வடபகுதிகளையும் ஆண்ட சோழர்களுக்கு உறையூர் தலைநகராக இருந்தது. காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம் அவர்களுடைய துறைமுக பட்டணமாக விளங்கியது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது. என்ன சொல்றாங்க இதில்? காவிரி வடிநில பகுதி, சோழர் அப்படின்னாலே நமக்கு வந்து காவிரி ஆறு தான் ஞாபகம் வரணும். ஸோ காவிரி ஆறோட வடிநில பகுதி ப்ளஸ் தமிழ்நாட்டின் வடபகுதி ஃபுல்லாக
ஆண்டவர்கள் தான் யார்? சோழர்கள். அவங்களுக்கு வந்து உறையூர் தான் தலைநகரம். ஸோ அவங்களோட தலைநகரம் என்னது? உறையூர். காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் பூம்புகார் அப்படிங்கிற காவிரி பூம்பட்டினம் அவர்களுடைய காவிரி பூம்பட்டினம் பூம்புகார்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அவங்களுடைய துறைமுகப்பட்டினம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டின பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். ஸோ கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு? பட்டின பாலை அப்படிங்கிற ஒன்று எழுதியிருக்காரு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். ஸோ கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு சங்ககால புலவர். அவர் வந்து காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை அப்படிங்கிற நெடிய பாடலை வந்து இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட்டினப்பாலை அப்படிங்கிறதான் விஷயம். இதில் பட்டினப்பாலை இயற்றியவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். ஸோ அதை சொல்லிட்டாங்க. அதில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா காவிரி பூம்பட்டினம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது. ஸோ காவிரி பூம்பட்டினத்தில் எந்த மாதிரி வணிகம் நடந்துச்சு அப்படிங்கிறத சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது. ஏன்னா அந்த ஆதிரையோட கணவர் வந்து இதுக்கு போயிருப்பாங்க இல்லையா, வணிகத்துக்கு போயிருக்கமிச்சில கப்பல்லேருந்து தவறுற மாதிரி அந்த மாதிரி கதையெல்லாம் வரும். ஸோ அது வந்து காவிரி பூம்பட்டினத்தில் தான் வணிகம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த மாதிரி கதைகள்லாம் வந்திருக்கு. ஸோ அதை சொல்லக்கூடிய இலக்கியம் என்னதுன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக போற்றப்படும் கரிகால சோழன் காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தலைக்க வகை செய்த பெருமைக்குரியவர் ஆவார். ஸோ காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து சேமித்து வைக்கணும். சேமித்து வைக்காட்டா அது நேராக போய் கடலில் கலந்து வேஸ்ட் ஆயிடுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச மன்னர் தான் யார்? கரிகால சோழன். அவர் என்ன பண்ணார்? காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி காவிரிக்கு நடுவில் கல்லணையை கட்டினார். இது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ காவிரிக்கு நடுவில் கல்லணையை கட்டி பாசன வசதிகளை வந்து பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் செழிக்க செய்ய, சோழ நாடு அப்படின்னா சோறுடைத்து அப்படிங்கிற வேர்டு வர்ற அளவுக்கு அதை வந்து ஃபேமஸ் பண்ணது யாரு தான்? கரிகாலனுடைய கல்லணை அதுதான். ஸோ பிற்கால சோழர்களின் ஆட்சியில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை உச்சத்தை எட்டிய பாசன நீர் மேலாண்மைக்கு கரிகால சோழன் ஆட்சியில் தான் வித்திடப்பட்டது. ஸோ சோழ நாடுனா சோறுடைத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா என்ன ரீசன் அப்படின்னா அதுக்கு பேஸ் போட்டது யாரு? கரிகால சோழன். அவங்களுடைய ஆட்சியில தான் பாசன நீர் மேலாண்மையை வந்து சொன்னாங்க. பிற்கால சோழர்களின் ஆட்சியில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை உச்சத்தை எட்டிய பாசன நீர் மேலாண்மைக்கு கரிகால சோழன் ஆட்சியில தான் வித்திடப்பட்டது. பாண்டியரையும் சேரரையும் ஏனைய குறுநில மன்னர்களையும் எதிர்த்து கரிகாலன் போரிட்டான். ஸோ பாண்டியர், சேரர், ஏனைய குறுநில மன்னர்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து கரிகாலன் போரிட்டு இருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? பாண்டியன், ஏனைய குறுநில மன்னர்கள் நிறைய பேர் எதிர்த்து கரிகாலன் போரிட்டாரு. சோழர்களின் இலச்சினை புலி. அவர்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். அவற்றின் முகப்பில் புலியின் உருவமும் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் காணப்படுகின்றன. ஸோ என்ன சொல்றாங்க? பாண்டியரை எதிர்த்து நிறைய குறுநில மன்னர்களை எதிர்த்து கரிகாலன் வந்து எந்த இடத்துல போரிடுவாரு அப்படின்னா நம்ம மேலே வந்து வெண்ணின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த காவிரி ஆற்றோட பேஸில் வெண்ணி அப்படிங்கிற இடத்துல தான் இவர் வந்து போரிடுவார். வெண்ணி அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த பாண்டியரையும் ப்ளஸ் அவங்களோட நிறைய குறுநில மன்னர்களையும் எதிர்த்து கரிகாலன் போரிட்டிருப்பாரு. ஸோ இதில் பாண்டியன் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாண்டியரை தான் எதிர்த்து போரிட்டாருன்றதை நம்ம ஞாபகம் வைக்கணும். குறுநில மன்னர்கள் ஞாபகம் இருக்கும். 7 குறுநில மன்னர்களை எதிர்த்து போரிட்டிருப்பார். 4 7 சரி, எத்தனை குறுநில மன்னர்கள்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கரிகாலன் போரிட்டார். சோழர்களின் இலச்சினை வந்து புலி. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சோப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழர் அப்படின்னாலே அதுக்கு வந்து புலி, சோப்பு. சரியா? இப்போ சேரர் அப்படின்னா நமக்கு வந்து அவங்களோட இலச்சினை மறந்துடக்கூடாது இல்லையா? சேவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரர் அப்படின்னா இல்லையா? அவங்களுக்கு சேவல் அப்படின்னா அதை வில்லு, வீணு மாத்திட்டோம்னா சேவில், சேரர்களுடையது வில்லு அப்படின்னு ஞாபகம் வந்துடும். சோப்பு ஞாபகம் வச்சா சோழர்களுடையது புலி. இந்த மாதிரி தான் நான் ஞாபகம் வச்சுக்கேன். அவர்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். ஸோ இவங்களுடைய காயின் எப்படி இருந்துச்சாம்? சதுர வடிவத்தில் இருந்துச்சாம். சதுர வடிவத்தில் செப்பு காயின் தான் அவங்க வந்து மேக்சிமம் வெளியிட்டிருக்காங்க. அவற்றின்
முகப்புல வந்து புலியின் உருவமும், புலி தானே அவங்களுடைய சின்னம். மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் காணப்படுகின்றன. முகப்பில் புலி உருவம், மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால சோழர் நாணயங்கள். ஸோ இதை தான் பாக்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முகப்புல புலி உருவம், மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் பொறிக்கப்பட்ட சங்ககால சோழர் நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாண்டியர் என்ன சொல்லியிருக்காங்க? மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டியர் நாணயங்கள். ஸோ மீன் சின்னம் தான் அவங்களுடைய சின்னம் இல்லையா? ஸோ மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டியருடைய நாணயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்டியர்கள் குறித்தும் அசோகரது கல்வெட்டுக்கள்ல குறிப்புகள் உள்ளன. சேர, சோழ, பாண்டியர் 3 பேரையுமே அசோகருடைய கல்வெட்டுக்கள் சொல்லியிருக்கோம். மதுரையை தலைநகராக கொண்டு தென் தமிழகத்தை அவர்கள் ஆண்டனர். இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? பாண்டியருடைய தலைநகரம் என்னது? மதுரை. ஸோ அவங்க தென் தமிழகத்தை தான் ஆட்சி பண்ணாங்க. தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவு அளித்தவர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் பாண்டிய அரசர்களை போற்றுகின்றனர். இன்னைக்கு தமிழ் இவ்வளோக்குள்ள டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா அது அன்னைக்கு பாண்டியர்கள் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய தமிழ் சங்கங்களை நிறுவி முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், நிறைய தமிழ் சங்கங்களை நிறுவி அதுல இருந்த புலவர்களுக்கு ஃபுல்லா சேலரி கொடுத்து ஆதரவு கொடுத்தவங்க யாரு தான்? பாண்டியர்கள் தான். பாண்டிய அரசர்களை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகின்றது. ஸோ மதுரை அப்படிங்கிறனால நீங்கள் மாங்குளம் ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். மாங்குளம் அப்படின்னாலே அது பாண்டியன், ஏன்னா மதுரை பாண்டியன் தான் இல்லையா? ஸோ மாங்குளமும் பாண்டியன் தான். யாரை பற்றி குறிப்பிடுது? நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகின்றது. குளம் இருந்துச்சுன்னா ஊர் வந்து செழிப்பாக இருக்கும் இல்லையா? மாங்குளம் செழியன். மாங்குளம் வந்து யாரை பற்றி சொல்லுது? நெடுஞ்செழியன். நல்லா நெடுமையாக அந்த குளம் பெருசாக இருக்கிறனால செழிப்பாக இருக்குது அந்த ஊர். மாங்குளம் மதுரையோட இணைஞ்சிருக்கிறனால பாண்டியர். சரியா? நெடியோன், முடத்திருமாறன், பல்யாக சாலை, முதுகுடுமி பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள் ஆவர். சரியா? பாண்டிய மன்னர்கள்ல ஃபேமஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெடியோன் அப்படின்னு சொல்கிறோம், முடத்திருமாறன், பல்யாக சாலை, முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல்யாக சாலை, முதுகுடுமி பெருவழுதி, இது ஒரே பேர். பல்யாக சாலை, முதுகுடுமி பெருவழுதி, நெடியோன், முடத்திருமாறன். நெடியோன்றது டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? நெடியோன், முடத்திருமாறன் எல்லாருமே யாரு? பாண்டியர்கள். பாண்டியர்கள்ல ஃபேமஸான மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாண்டியர்களுடைய இலச்சினை மீன். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். பாண்டியர்களுடைய இலச்சினை என்னது? மீன். அடுத்த வேளிர் குடித்தலைமை. தமிழகத்தை ஆட்சி புரிந்த மூவேந்தர்களை தவிர பல குறுநில மன்னர்களும் சில சிறிய பகுதிகளை குடித்தலைமை ஏற்றிருந்தனர். தமிழகத்தை ஆட்சி புரிந்த மூவேந்தர்களை தவிர, மூவேந்தர்னா யாரு? சேர, சோழ, பாண்டியர். அது போக நிறைய குறுநில மன்னர்களும் இருந்தாங்க. குறுநில மன்னர்களில் வேளிர் என்றும் அழைக்கப்பட்டனர். வேளிர்ல கடையேழு வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, நல்லி, பேய், ஆகன், ஆய், அதியமான் ஆகியோர் குறிப்பிடத்தகுந்தவர்கள். பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான் இவங்க 7 பேருமே ஃபேமஸ் ஆனவங்க. இவர்கள்ல வள்ளல் தன்மையினை சங்க காலம் விரிவாக பேசுகின்றது. ஸோ அவங்களுடைய வள்ளல் தன்மையை பற்றி சங்க காலம் வந்து விரிவாக பேசுதான். புலவர்களோடு நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்த வேளிர்களின் கொடைத்திறம் இலக்கியங்கள்ல போற்றப்படுகின்றது. ஸோ புலவர்களோட இவங்க வந்து ரொம்ப கொடைத்திறம், புலவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தனால அதை இலக்கியங்கள் சொல்லுது. வேளிரில் சிலர் மூவேந்தர்களோடு துணை நின்று அவர்களுக்காக போர் புரிந்தனர். ஏன்னா இவங்கெல்லாம் சிற்றரசர்கள் இல்லையா? ஸோ மூவேந்தர்களோட இவங்க ஜாயின் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வேறு சில வேளிர்கள் மூவேந்தரை எதிர்த்தும் போரிட்டனர். இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மூவேந்தர்களை எதிர்த்தும் போரிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி